விருதுநகரின் எளிய மண்ணில் ஆணித்திங்கள் 28ஆம் நாளில் குமாரசாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாய் பிறந்தான் ஒரு தங்கமுத்து. 1903ஆம் ஆண்டில் ஜூலை 15இல் உதித்தது அந்த விடிவெள்ளி. குலதெய்வம் காமாட்சியின் பெயரை கொண்டு காமராசர் என்று அழைக்கப்பட்ட பாலகன் தன் 6ஆம் வயதிலேயே தந்தையை இழந்து வறுமையின் பிடியில் வளர்ந்த இளம் சிங்கம். பள்ளிப்படிப்பு பாதியிலே நின்றாலும் தேசத்தின் விடுதலை வேட்கை அவன் நெஞ்சில் நின்றது. 16 வயதில் தன் பாதங்களை சுதந்திர போராட்டத்தில் பதித்த உத்தமன். மகாத்மா காந்தியின் கொள்கைகளை ஏற்று சிறைவாசம் பல கண்டு செப்பனிடப்பட்ட வைரம். காலம் மாறியது, சுதந்திர காற்று வீசியது. தமிழ் மண்ணை ஆளும் பொறுப்பு அவரை தேடி வந்தது. 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 13ஆம் நாளில் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார். அன்று முதல் 1963 வரை 9 ஆண்டுகள், ஆம் 3450 நாட்கள். தமிழ்நாடு கண்டதில்லை அப்படி ஒரு பொற்காலத்தை. நாற்காலிக்கு அவரால் பெருமை சேர்ந்ததே தவிர நாற்காலியால் அவருக்கு ஒருபோதும் பெருமை சேரவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்தபோது மூடி கிடந்தன ஏழைகளின் கல்வி சாலைகள். படிக்காதவனுக்கு எதுக்குடா படிப்பு என்ற பழமைவாத சிந்தனையை சுக்கு நூறாய் உடைத்தவர். ஒரே வருடத்தில் 6000 பள்ளிகளை திறந்தார். அவர் ஆட்சி காலத்தில் 17,000 பள்ளிகள் முளைத்தன. பள்ளிக்கூடம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டு சாதித்து காட்டினார். ஆடு மேய்க்கும் சிறுவர்களிடம் கேட்டார், ஏன் படிக்க வரவில்லை? படித்தால் கஞ்சி ஊற்றுவார்களா என்றது ஒரு சிறுவனின் குரல். அந்த ஒரு கேள்வி, அந்த பிஞ்சு நாவின் வறுமை பெருந்தலைவரின் நெஞ்சில் பாரமாய் அமர்ந்தது. விளைந்தது ஒரு புரட்சி. பிள்ளைகளின் பசி போக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். என் நாட்டு பிள்ளைகளை பசியோடு படிக்கக்கூடாது, அவன் வயிற்றில் சோறிட்டு அறிவில் ஒளியேற்றுவேன் என்றார். உலகமே வியந்து பார்த்தது அந்த திட்டத்தை. பசியால் வாடிய பிள்ளைகள் பருப்பு சோறின் வாசனைக்காக பள்ளிக்கு ஓடி வந்தனர். ஏழை பணக்காரன் என்ற பேதம் நீங்கிட இலவச சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். சாதி பிரிவினைகளை அந்த சீருடை பள்ளி வாசலிலேயே எரித்து சாம்பலாக்கின. அன்று அவர் ஏற்றிய கல்வி விளக்குத்தான் இன்று உலகமெங்கும் தமிழர்களை உயர்ந்த நாற்காலிகளில் அமர வைத்திருக்கின்றது. கல்வி தந்து அறிவு வளர்த்த பெருந்தலைவர் மண்ணின் பசி போக்க நீர் வளத்தையும் பெருக்கினார். விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க தீர்க்கதரிசியாய் மாறி அணைக்கட்டுகளை கட்டினார். பவானிசாகர் அணை, மணிமுத்தாறு அணை, வைகை அணை, அமராவதி அணை, கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, வரம்பிக்குளம், ஆழியாறு திட்டம் என அவர் தொட்ட இடமெல்லாம் ஆறுகள் பாய்ந்தன. வறண்ட பூமியெல்லாம் விளை நிலங்களாய் மாறின. நெசவு தொழிலும் விவசாயமும் செழிக்க மறுபுறம் தொழில்துறையையும் உச்சிக்கு கொண்டு சென்றார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஊட்டி புகைப்பட சுருள் தொழிற்சாலை என ஆலைகள் பல தந்து லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பை அள்ளி கொடுத்தார். மின்சாரம் எட்டாத கிராமங்களுக்கும் மின்சாரம் தந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றினார். பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் அவர். நேருவின் மறைவுக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும் அதன் பின் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கிய பேரொளி. அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக தில்லியையே தன் கைக்குள் வைத்திருந்த அண்ணல். ஆயினும் தன் தாய்க்கு ஒரு நன்மை கூட அரசு பணத்தில் செய்ய மறுத்த உத்தமர். அவர் இறந்தபோது அவரிடம் இருந்த சொத்து என்ன தெரியுமா? சில கதர் வேட்டிகள், சில சட்டைகள், 110 ரூபாய் பணம் மட்டுமே. 1975ஆம் ஆண்டு காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாளில் கர்ம வீரர் மூச்சு நின்றது. தேசம் அழுதது, தமிழ் மண்ணை கண்ணீரில் மூழ்கியது. அவர் பிறந்தது முதல் இறந்தது வரை தன் வாழ்நாளை இந்த தேசத்திற்கே தியாகம் செய்தார். அவர் கட்டிய அணைகளில் நீர் உள்ளவரை, அவர் திறந்த பள்ளிகளில் கல்வி உள்ளவரை தமிழர்களின் நெஞ்சில் காமராசர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாழ்க கர்ம வீரர் புகழ், வளர்க அவர் தந்த கல்வி நெறி. வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.